த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மத்திய பட்ஜெட் அப்படின்றது இன்னைக்கு தாக்கலாயிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாட்டுக்கு பல அற்புதமான திட்டங்கள்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் வழக்கமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லக்கூடிய திருக்குறளை கூட இந்த முறை பட்ஜெட்டில் சொல்லலை அப்படின்றதான் மிக முக்கியமான விஷயம். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கா இந்த பட்ஜெட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டினியூஸாக 9வது முறையாகவும் இன்றைக்கு மத்திய பட்ஜெட் அப்படின்றத தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதிக முறை மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த 2வது நிதியமைச்சர் அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்கிறாங்க. இதுக்காக டெல்லியில் இருக்கக்கூடிய எனக்கு சைடில் இருக்கக்கூடிய மத்திய நிதித்துறை அமைச்சகத்தினுடைய அந்த அலுவலகத்தில் தான் கடந்த 2 மாதங்களுக்கு மேலான பணிகள் அப்படின்றது நடந்து 2-3 தினங்களுக்கு முன்னாடி அந்த அல்வா கிண்டக்கூடிய பணிகள் அப்படின்றதெல்லாம் முடிஞ்சு நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்னைக்கு மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திச்சு அவங்க கிட்ட வாழ்த்து பெற்றுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாங்க. அப்போ மரபுப்படி சர்க்கரையும் தயிரும் கலந்த ஒரு இனிப்பை வந்து ஊட்டுவாங்க, தைச்சீனி அப்படின்வாங்க. அதை ஊட்டப்பட்டு அது ஒரு மரபாக கடைபிடிக்கப்படுது. அதை முடிச்சுட்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறமா மத்திய அமைச்சரவை கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டாங்க. அங்கே ஒப்புதல் அப்படின்றது கேபினெட் அலௌடு அப்படின்றது வந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா சரியாக 11 மணிக்கு அவை தொடங்கி 11:01 மணியிலிருந்து இந்த பட்ஜெட் அப்படின்றது தாக்கல் செய்ய தொடங்கினாங்க. வழக்கமாக 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் அப்படின்னு நீண்ட ஒரு உரையாக தான் நிதியமைச்சருடைய உரை இருக்கும். ஆனால் இந்த முறை வெறும் 1 மணி நேரம் 26 நிமிடங்களோட பட்ஜெட்டை ரொம்ப சுருக்கமாகவே அவங்க முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் மிக முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நீடித்த வளர்ச்சி, பொருளாதாரத்தில் மேம்படுத்துறது, கட்டமைப்புகளை மேம்படுத்துறது, இந்த மாதிரியான 3 முக்கியமான விஷயங்களின் அடிப்படையில் பட்ஜெட் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக இளைஞர்களுக்கு அதிக அளவில் திட்டங்களை கொண்டு வர்றதுக்காக இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் மிக முக்கியமாக உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கான நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக குறிப்பாக தமிழ்நாடு, குறிப்பாக அதில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூரு இந்த நகரங்களுக்கு இடையிலான அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களுக்கும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இதை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதிகை மலை இருக்குல்ல, அந்த பொதிகை மலையில் ட்ரக்கிங் ஏறுறதுக்கான புதிய ஸ்கீம் அப்படின்றது கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி தமிழ்நாடு சார்ந்த மிக முக்கியமான அறிவிப்புகள் எதுவும் வெளியாகலை. தமிழ்நாடு அப்படின்ற பெயரை 2-3 முறை தான் ஒட்டுமொத்த பட்ஜெட் உரையிலுமே நிர்மலா சீதாராமன் அவர்கள் பயன்படுத்தியிருந்ததையும் நம்ம பார்க்க முடியுது. கடந்த பட்ஜெட்டின் பொழுது பீகார் சட்டமன்ற தேர்தல் வர இருந்த சூழல்ல பீகார் மாநிலத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருந்தாங்க. குறிப்பா அந்த மாநிலத்துல அந்த மக்கானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதுக்கான தனி வாரியம் அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமான ரயில் தட சேவைகள் அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமான பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் மேம்படுத்தப்படும் அப்படின்னு பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல திட்டங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டுக்கு அப்படி எதுவுமே அறிவிக்கப்படலை. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 16வது நிதிக்குழுவுடைய பரிந்துரைகளை மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்றுக்கொண்டதாக இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் மாநில அரசுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய வரி பகிர்வு, அதாவது ஜிஎஸ்டியிலிருந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வரி பகிர்வு அப்படின்றது இருக்குல்ல, அதில் மாற்றங்கள் வேணும், 50% மேலே வேணும் அப்படின்றது தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் வளர்ந்து வரோம், நாங்கள் ஏற்கனவே வளர்ந்த மாநிலம், எங்களுக்கு நிறைய தேவைப்படுது தொகை, அதனால் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் எங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த வரி பகிர்வை அதிகரித்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த முறை அதுக்கான அறிவிப்பு எதுவுமே வரலை. ஏற்கனவே மாநில அரசுகளுக்கு வரி பகிர்வு எப்படி தொடருமோ அதே தான் இப்பவும் தொடரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டிற்கான மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அப்படின்றது நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுபோக முக்கியமான மருத்துவ மையங்கள் அமைக்கப்படும், இந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்தாலும் கூட தமிழ்நாடுன்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் ரேர் எர்த் மினரல்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ரொம்ப அரிய வகை தாதுக்களை கண்டெடுக்கக்கூடிய, அதை ஆய்வு செய்யக்கூடிய அதுக்கான முனையம் அப்படின்றது தமிழ்நாட்டிலும் அமைக்கப்படும். தமிழ்நாடு, கேரளா, ஒடிசா மாதிரியான இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த முனையம் அமைக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு இருக்கிற, எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு
மகளிருக்கான ஹாஸ்டல்கள் அமைக்கப்படுது இல்லை, அந்த ஹாஸ்டல்கள் அப்படின்ற அந்த திட்டத்தை அப்படியே நேஷனல் லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லையும் மகளிருக்கான விமென்ஸ் ஹாஸ்டல் அப்படின்றது அறிவிக்கப்படும் அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சமாக இருக்குது. மற்றபடி வழக்கமாக திருக்குறள்லாம் சொல்லுவாங்க. நிதியமைச்சராக ப சிதம்பரம் இருந்தப்போ கூட அந்த திருக்குறள் அப்படின்றத மேற்கோள் காட்டி பேசுவாங்க. புறநானூறு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சங்ககால பாடல்கள்லாம் கூட சுட்டி காட்டி பேசுவாங்க. ஆனால் இந்த முறை அப்படியான அறிவிப்புகளோ அந்த மாதிரியான திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகிறதோ அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் பண்ணலை. ஏன் அவங்க பண்ணலை அப்படின்னு தெரியல. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், இந்த அதிவிரைவு ரயில்னு ஒரு சொன்னல, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் வழியாக போகிறது, அதை அனௌன்ஸ் பண்ணப்போ கேரளாவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சத்தம் போடுறாங்க, ஏன் கேரளா பேரை சொல்ல மாட்டீங்களா, கேரளா பேரை சொல்லவே மாட்டேன்றீங்க, கேரளாவுக்கு சொல்லுங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கேரளாவில் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இந்த தேங்காய் உற்பத்தி அப்படின்றது. ஸோ அதுக்கான தனி மையம் அமைக்கப்படும். இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய ஆன்மீக சுற்றுலா தலங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு டூரிசம் சர்க்கியூட் அப்படின்றது அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்கிருந்து பணம் அனுப்புகிறோன்னா அதில் டிடிஎஸ் அப்படின்றது குறைக்கப்படும். இந்தியாவிலிருந்து வெளிநாடு சுற்றுப்பயணங்களுக்கு போகும்பொழுது அதுக்கான டிடிஎஸ் ரிடக்ஷன் 5% இருந்த நிலையில் அது 2% குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய அம்சங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. பெரும்பாலும் வெளிநாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இந்தியாவுக்கு வரும் பொழுதோ அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கும் அதிக வரி சலுகைகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தரவு மையங்கள் இந்தியாவில் அமைக்கப்படுறப்போ கொடுக்கப்படக்கூடிய வரி சலுகைகள் 2047 ஆண்டு வரை தொடரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒட்டு மொத்தமாக பார்த்தா ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான திட்டங்கள். தனிநபர் வருமான வரி விகிதத்தில் மாற்றம் இல்லாட்டி மற்ற விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வருமான வரி செலுத்துதலை இன்னும் கடுமையாக்கி இருக்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் உங்கள் வருமானத்தை தவறாக சொல்கிறீங்க, பொய்யான தகவல்களை சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பெனால்ட்டி 100% மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வருமான வரி சம்மந்தமான விஷயங்களை தாக்கல் செய்வீங்கள்ல, அதுக்கான டேட் அப்படின்றது எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப சின்ன அளவில் தான் நீங்கள் வருமான வரியில் ஏதாவது தவறுகள் செய்கிறீங்க, தப்புகள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான உங்களுக்கான பெனால்ட்டி அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கும்னு இருக்காங்க. அட் த சேம் டைம் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறீங்கன்னா கடுமையான நடவடிக்கைகள் உங்களுக்கு எதிராக எடுக்கப்படும் இப்படின்ற மாதிரியான முக்கியமான விஷயங்கள் வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம் மாதிரியான மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கும் பொழுது அந்த மாநிலங்களை ஃபோக்கஸ் பண்ணி பெரிய அளவிலான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த நிலையில் அப்படியான அறிவிப்புகள் வராமல் இருக்கு அப்படின்றதான் மிக முக்கியம். நிச்சயமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் மற்ற மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் இது பெரிய அளவில் எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாடாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் வெஸ்ட் பெங்காலுடைய மாநிலத்துக்கான திட்டங்கள் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஃபுல் டீட்டெயில் கிட்டத்தட்ட ஒரு 67 பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்ஜெட் இருக்குது. அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உரையாற்றின அந்த ஒரு அனெக்ஷர் அப்படின்றது இன்னும் தனியாக இருக்குது. ஸோ படித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இதில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிய வரும். ஒட்டு மொத்தத்தில் தமிழ்நாடுன்ற பெயர் 2-3 தரையும் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் 2-3 ஒட்டுமொத்தமாக முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான மாநிலங்களுக்கு நிதி அப்படின்றது அள்ளி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அப்போ இந்த விவகாரம் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறப்போகுது. தொடர்ந்து மத்திய பாஜக சர்க்கார் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை மிக தீவிரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது மாறி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எதிர்கட்சிகள் இப்போவே மத்திய அரசை வாட்டி வதைக்க தொடங்கிட்டாங்க, கடுமையாக விஷயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அடுத்த வருஷத்துக்கு என்ன, அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு என்னன்றதை பார்க்கக்கூடாது, அடுத்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு தேவையான விஷயங்களுக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். பாருங்க, ஏஐயில் முக்கியமான தொழில்நுட்பத்திற்கான திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபார்மாவுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். பெண்கள் முக்கியத்துவம் பெறணும் அப்படின்றதுக்காக கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவ பெண்கள் அவங்களுடைய வியாபாரத்தை அதிகரிக்கிறதுக்கான புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். குவாண்டம் சயின்ஸுக்கான புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். டேட்டா சென்டர்ஸ் அமைக்கிறதுக்கான புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கான புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கான திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக எங்களுடைய இலக்கு நீண்ட கால இலக்காக தான் இருக்குது. தன்னிறைவு பெற்ற இந்தியா 2047 ஆண்டுக்குள்ள
போல வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த பட்ஜெட் அப்படின்றத நாங்கள் தாக்கல் செஞ்சுருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 2 பேருமே கடுமையான முறையில் விமர்சனங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் பொதுமக்களான நீங்கள் இந்த பட்ஜெட்டை எப்படி எதிர்பார்க்குறீங்க, எப்படி பார்த்துருக்கிறீங்க, இதில் உங்களுக்கு தன்னிறைவு ஏற்படக்கூடிய விஷயங்கள், உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் கிடைச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை எதுவுமே கிடைக்கலைங்க, ரொம்ப ஏமாற்றம் அளிக்குதுன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.